விஜய் வரும்போது அதிமுகனுடைய வாக்கு வங்கியை பிரிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த லீகசியை வாங்குறாரு. அதிமுக பலவீனமாக இருக்கிறதுனால அவருக்கு லாபம்னு ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, திமுகவுக்கு வரப்போகிற கிறிஸ்தவர் வாக்குகள், நீங்களே சொன்னீங்க நாகப்பட்டினம் அந்த மீனவ கிறிஸ்தவ வாக்குகள், கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் இதுவரை இல்லைங்கிற ஒரு பார்வை கிறிஸ்தவர்களிடம் இருக்குது. ஸோ ஒரு ஜோசப் வராரு நமக்காண்டி, ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. அந்த ஓட்டு முழுக்க திமுக காங்கிரஸுக்கு இதுவரை வாக்களித்தவர்கள், சென்னை மாதிரியான பகுதியில் இருப்பவர்கள், கன்னியாகுமரி மாதிரியான காங்கிரஸ் ஆதரவாளர்கள், இந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் கூட கணிசமாக பிரிய போகிறாங்க. இது எப்படி திமுக கூட்டணிக்கு பிளவை ஏற்படுத்தாது நீங்கள் நம்புறீங்க? ஒன்லி ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் பிரியன்னு பண்ணுறீங்கன்னு ஒரு வியூகத்தை, ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வலதுசாரிகள், விஜய் ஆதரவாளர்கள் இதை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது அரசியலாக பார்க்காம ஒரு பகுப்பாய்வாக பாருங்கள், இப்படி பிரிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்ல அரசியலில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த இடத்துல. மத சிறுபான்மையினர் என்கிற அந்த அடையாளத்துக்குள் இரண்டு சமூகங்கள் வருகிறது. ஒன்று இஸ்லாமிய சமூகம், இன்னொன்று கிறிஸ்தவ சமூகம். முஸ்லீம்க்கு 32 கட்சி இருக்குன்னு விமர்சனத்தை எல்லாரும் வைப்பாங்க. அது உண்மைதான். முஸ்லீம்களுக்கு 32 கட்சி இருக்கு. நீங்க முஸ்லீம் கட்சின்னு பட்டியல் போட்டீங்கன்னா 32 தாண்டிடும்ன்றது என்னுடைய கணக்கு. ஆனா கிறிஸ்தவ கட்சின்னு நீங்க அடையாளப்படுத்துனீங்கன்னா எந்த கட்சியுமே அடையாளப்படுத்த முடியும். அந்த கட்சிக்கு அரசியல்ல எந்த விதமான அங்கீகாரமும் இல்லைன்றது எவ்வளவு பெரிய செய்தியோ அதற்கு இணையான செய்தி அவர்களுக்கு. இல்ல, உங்க ஊருக்காரர் இருக்காரு இனிக்கோ இருதயராஜ்னு, அவர் திமுக மேக்சிமம் அவர் திமுக சார்பா தான் இருப்பாரு. இனிக்கோ இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு ஒரு இயக்கம் சார்ந்து, அவங்க அரசியல் கட்சி அல்ல, அவங்க ஒரு இயக்கம். அது ஒரு குறைந்தபட்ச வேலையை, அடிப்படை வேலையை செய்யக்கூடியதுதானே தவிர அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம், நாம அரசியல் ரீதியாக தொடர்ந்து பயணப்படுவோம், நம்ம மக்கள் வஞ்சிக்கப்பட்ட களத்துல நிற்போம்னு சொல்லக்கூடிய இயக்கம் அல்ல. ஆனா முஸ்லீம்களுக்கு அப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு இது இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்கிறதுல ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க எழுப்ப வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. ரெண்டு விஷயம் அதுல ரொம்ப குறிப்பா கவனத்துல கொள்ளணும். ஒண்ணு, அரசியலுக்கு வருவதற்கே கிறிஸ்தவர்கள் தயாராக இல்லை என்ற உண்மையை நீங்க வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும். ஓட்டர்ஸே ரொம்ப கம்மி சார், போலிங் ஓட்டர்ஸே கிறிஸ்டின் கம்யூனிட்டியில நான் நிறைய பார்த்திருக்கேன். அதை இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலுமே கூட அவர்களும் சாதிகளாகத்தான் நிற்கிறாங்க. எப்படி நீங்க முஸ்லீம்கள் வாக்குன்னு ஒருமுகப்படுத்துறீங்களோ, அதை எப்படி இந்து வாக்குன்னு ஒருமுகப்படுத்த முடியாத நிலைமைக்கு என்ன காரணமோ அந்த அடிப்படை கூறுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கு. நீங்க திருநெல்வேலிக்குள்ள போனீங்கன்னா கிறிஸ்டியன்கள் நாடார்களாக இருக்கிறாங்க.